الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وآله وصحبه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال تعالى في كلامه المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إلا تنصروه فقد نصره الله إذ أخرجه الذين كفروا ثاني اثنين إذ هما في الغار إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا. قال نبينا صلى الله عليه وسلم: لو كنت متخذا خليلا لاتخذت أبا بكر خليلا، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. அல்லாஹ்வின் அன்புக்குரிய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உயர்வான மகிமைகள் பொருந்திய அவன் ஒருவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் பெருமையும் உண்டாவதாக. அவனது மேலான கருணையும் நீரேற்றமும் சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி நம்முடைய காலம் வரையிலும் நமக்கு பின்னாலும் தீனுல் இஸ்லாத்தில் நிலைத்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சங்கையானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நாம் சிறந்து விளங்குவதற்கான பல்வேறு படிப்பினைகளை தரக்கூடிய பல உயர்ந்த மனிதர்களை அல்லாஹ் நமக்கு உதாரணமாக தந்திருக்கிறார். அந்த வரிசையில் நாம் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாற்றின் சில விஷயங்களை மட்டும் சுருக்கமான முறையில் சில வாரங்கள் நாம் கேட்டறிந்தோம். அதன் தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தன் திருமறையான அல் குர்ஆன் ஷரீஃபில் சஹாபிகளுடைய உயர்தரமான பாக்கியங்களை பற்றி எல்லாம் பேசுகிறார். சஹாபாக்கள் என்றால் யார்? அவர்கள் அல்லாஹ் பொருந்திக் கொண்டார், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்ற உயர்தரமான சான்றிதழை பெற்ற அந்த பாக்கியம் பெற்ற மனிதர்களில் நீங்கள் ஒருவரை சஹாபி இல்லை என்று மறுத்தால் காஃபிராகி விடுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்கள் சஹாபிதான் என்பதை தன் திருமறையில் சொல்லுகிறார். எந்த சஹாபிக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் அந்த ஒரு சஹாபிக்கு மட்டும் கிடைத்தது. அவர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய தோழர் என்று அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லிவிட்டார். மேலும் அவர்களை பற்றி அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்குகிறார், சூரத்துல் லைல். இந்த சூறாவில் அல்லாஹ் அந்த சஹாபியினுடைய உயர்தரமான சிறப்புகளை பேசுகிறார். அந்த சஹாபி நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் பேசுகிறார். அந்த சஹாபி மிக உயர்தரமான இறைச்சல் உடையவர்கள் என்று பேசுகிறார். மேலும் ஒரு இடத்தில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தன்னுடைய ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உயர்தரமான உறுதுணையாக இருந்து அவருடைய கஷ்டமான நேரங்களில் எல்லாம் அவர்களோடு பயணித்த ஒரு உன்னத தோழர் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை பெருமையோடு பேசுகிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் நான் எனக்கு உற்ற நண்பராக நான் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இருந்தால் நான் அவரை தான் தேர்ந்தெடுப்பேன். ஆனால் அல்லாஹ் எனக்கு அந்த அனுமதியை தரவில்லை. அல்லாஹ்வே எனக்கு உற்ற நண்பனாக விட்டான் என்று சொன்னார்கள். அந்த உயர்தரமான சோழர் தான் நம்முடைய சிந்தனைக்கு வரக்கூடிய முதல் ஹலீஃபா ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்திற்கு தந்த உயர்தரமான மனிதர்களில் நபிமார்களுக்கு பிறகு அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு பிறகு மனிதர்களில் மிகச் சிறந்தவர்கள் என்று போற்றப்படக்கூடியவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கெல்லாம் எல்லா நிலைகளிலும் பலன் தரக்கூடிய மிகவும் படிப்பினைக்குரிய ஒரு அழகான முன்மாதிரி என்று நான் சொல்ல வேண்டும்.
எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயணித்த இந்த அழகான வாழ்க்கை இருக்கிறது ஒரு நீண்ட நெடுந்தொடர். சிறு பிராயத்திலிருந்தே தொடங்குகிறது ரசூலுல்லாஹுடன் உள்ள ஒரு பழக்கம். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிறு பிராயத்திலிருந்து நபியாக ஆவதற்கு முன்பிருந்தே நெருங்கிய நண்பர்களாக பழகுகிறார்கள். கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்து அவர்கள் நபியாக ஆகிறார்கள். அவர்கள் தன்னை நபியாக அறிவித்த போது எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் உடனடியாக அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டு தன்னை முஸ்லிமாக அறிமுகப்படுத்திய பெருமை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறது. இதை அல்லாஹ் தன் திருமறையிலும் சொல்லுகிறார். வல்லதி ஜாஅ வஸத்தக பி. அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பை பேசுகிறார். அவர்கள் சித்தீக், அவர்கள் உண்மைப்படுத்தக்கூடியவர் என்ற ஒரு மிகப்பெரிய புகழாரத்தை ரசூலுல்லாஹ் மட்டும் சொல்லவில்லை, அல்லாஹ்வே திருமறையில் சொல்கிறார். அவர்கள் உண்மைப்படுத்தக்கூடியவர்கள். ஏனென்று சொன்னார், தன்னை நபியாக அறிவித்த போது எல்லா மக்களும் வெறுத்த போது, எதிர்த்த போது அவர்களை முதலாக ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய அருமை மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதற்கு அடுத்ததாக அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்ட உயர்ந்த பாக்கியம் பெற்ற நபி தோழரான ஆண்களில் முதலாவதாக இருந்தவர்கள் அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சங்கையானவர்களே, அல்லாஹ் தஆலா அவர்களிடம் கொண்டிருந்த, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த உயர்தரமான பாக்கியங்களில் அவருடைய அஹ்லாக் என்ற உயர்தரமான நடைமுறைகளில் அவருடைய உயர்ந்த குணங்களில் மிக உயர்ந்தது அவர்கள் வாலிப வயதிலிருந்தே சிறுபிராயத்திலிருந்தே மதுவை குடிக்காதவர்களாக இருந்தார்கள். மதுவை அரேபியர்கள் விரும்பி குடிக்கக்கூடிய பானமாக இருந்தாலும் அந்த காலகட்டத்திலும் ஐயானுல் ஜாஹிலியா என்ற மடமை காலத்திலும் கூட தன் கற்பொழுக்கத்திலும் அதே போன்று மதுவை குடிக்கக்கூடிய விஷயத்திலும் மற்ற அனைவரை விட தனித்தவராக உயர்ந்த நற்குணத்திற்கு சொந்தக்காரராக இருந்தார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள். சங்கையானவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரே ஹிரா குகையிலிருந்து முதலாக வகியை பெற்று வீட்டிற்கு வருகிறார்கள். ஜம்மிலூனி ஹதீஜாவே, என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள் என்று வரும்பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆறுதல் சொன்ன வார்த்தைகள் தங்கத்தால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு உயர்தரமான வாசகத்தை சொல்லுவார்கள். என் அருமை கணவரே, நீங்கள் எதற்காகவும் பயப்படாதீர்கள். படைத்த இறைவன் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் ஏழைகளை அநாதரிக்கிறீர்கள், சிரமப்படுபவருக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்று அவர்களுடைய உயர்தரமான அந்த நற்குணங்களை எல்லாம் வரிசைப்படுத்துவார்கள் அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. சங்கையானவர்களே, இதே வாசகங்களை ரசூலுல்லாஹ்வுடைய இந்த உயர்ந்த நற்குணங்களை அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சொல்வார்கள். இப்னு துகானா அவர்கள் எப்பொழுது சொல்வார்கள் தெரியுமா? இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் மக்காவில் குறைஷிகள் எல்லாம் இஸ்லாத்தை மிக வேகமாக எதிர்க்கிறார்கள். அந்த எதிர்ப்புக்கிடையில் குர்ஆன் ஷரீஃபை நிம்மதியாக ஓத முடியவில்லை, நிம்மதியாக தொட முடியவில்லை என்ற ஒரு ஆதங்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கா நகரை விட்டு வெளியேறி செல்கிறார்கள். ஒரு பஜார், ஒரு மிக தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கடை வீதிக்கு செல்கிறார்கள். அங்கு பார்க்கக்கூடிய மக்காவில் உள்ள ஒரு வயதான நபர் இப்னு துகானா அவர்கள் அபூபக்கருடைய கையை பிடித்து கேட்கிறார்கள், நீங்கள் அபூபக்கர் தானே? ஆம் என்று சொன்னபோது, நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள்? விஷயத்தை சொன்னபோது அவர் சொல்லுவார், நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் ஏழைகளை ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய உயர்ந்த வாக்கியம். அவருடைய நற்குணங்களை எல்லாம் வரிசைப்படுத்துவார்கள். சங்கையானவர்களே, அவர்களுக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டு அழைத்து செல்வார்கள். நீங்கள் வாருங்கள், நான் உங்களை அழைத்து செல்கிறேன். மக்காவில் உள்ள யாரும் உங்களை துன்புறுத்த மாட்டார்கள், உங்களுக்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று இப்னு துகானா அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை பிடித்து அழைத்து வருவார்கள். சங்கையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய மிஅராஜுடைய பயணத்தில் எல்லா நபர்களும் அதை கேலியாக சித்தரித்து காட்டிய போது, ஒரே இரவில் எப்படி நீங்கள் வானிற்கு சென்று அல்லாஹ்வை சந்தித்து வந்தேன் என்று சொல்கிறீர்கள் என்ற விஷயத்தை முன்வைக்கும் பொழுது அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் ஒரு மனிதர் சொல்லுவார், உங்களுடைய நண்பர், உங்களுடைய தோழர் முஹம்மத் ஒரே இரவில் சென்று அல்லாஹ்வை சந்தித்து விட்டேன் என்று சொல்கிறார், நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அவர்கள் சொன்னார்கள், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய நபி, என்னுடைய தோழர் முஹம்மது அவர்கள் சொல்லியிருந்தால் அதை உண்மை என்று நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்ற ஒரு உயர்ந்த வாசகத்தை சொன்னதன் மூலமாக அல்லாஹ் அதை குர்ஆனில் பதிவு செய்கிறான். அவர்கள் சித்தீக், அவர்கள் உண்மைப்படுத்தக்கூடியவர்கள்.
கண்ணியமானவர்களே, ஒன்று இரண்டல்ல, ஏராளமான சிறப்புகள் ஹதீஸ் ஷரீஃபில் ஃபதாயிலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு என்று அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. நாளை வறுமை நாளில் ஒவ்வொரு சொர்க்கத்தினுடைய வாசலும் ஆசைப்படக்கூடிய ஒரு நபித்தோழர். அபூபக்கர் இந்த வாசல் வழியாக வரமாட்டார்களா? ஒவ்வொரு சொர்க்கத்தினுடைய வாசலும் ஏங்கி அந்த சொர்க்கத்தினுடைய வாசல்கள் எல்லாம் தவிக்கும் ஒரு நிலைக்கு காரணமாக கூடிய ஒரு நபித்தோழர் என்று சொன்னால் அது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தான். ரசூலுல்லாஹ் கேட்பார்கள் அல்லவா, பிரபலமான ஹதீஸ், இன்றைக்கு யார் நீங்கள் ஏழை, அதாவது நோயாளியை நலம் விசாரித்தீர்கள், யார் ஜனாசாவை பின்தொடர்ந்தீர்கள் என்ற கேள்விகளுக்கெல்லாம் ஒரே நபராக முன்னேறி செல்வார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். அந்த உயர்ந்த நபித்தோழர்களுடைய ஏராளமான சிறப்புகளை அறியக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவர்களுடைய உயர்தரமான விஷயங்களை கொஞ்சமாவது நாம் பின்பற்றினால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உயர்ந்த வெற்றியை நமக்கு தருவான் என்ற நல்ல எண்ணத்தில் இந்த சொற்பொழிவை நாம் கேட்போம். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. சரியானவர்களே, இந்த உலகத்தில் சிறந்தவர் என்று ஏன் அவர்களை சொல்கிறோம்? இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ் தன் திருமறையில் அல் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறார், உங்களில் மிகச் சிறந்தவர், மிக கண்ணியமானவர் யார் தெரியுமா? அத்காக்கும். உங்களில் யார் அதிகமாக அல்லாஹ்வை பயப்படுகிறீர்களோ, யார் உங்களில் அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சுகிறீர்களோ அவர்கள் தான் உங்களில் மிக மேலானவர்கள். உங்களுடைய குடும்பத்தை வைத்தோ, உங்களுடைய செல்வத்தை வைத்தோ, உங்களுடைய அழகை வைத்தோ, உங்களுடைய கல்வியை வைத்தோ நீங்கள் உயர்ந்தவர்கள் கிடையாது. மாறாக உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய இரையச்சம் என்ற தத்துவாவை கொண்டுதான் நீங்கள் உயர்ந்த மனிதர் என்பதை கணிக்கப்பட முடியும். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அத்கா, அதிக இரையச்சமுடைய நபர் யார் என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். சூரத்துல் லைல், ஒரு உயர்ந்த ஒரு சூரா குர்ஆன் ஷரீஃபில் வல்லைலி இதா யக்ஷா என்று ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த உயர்தரமான அருள்மறை அந்த குர்ஆன் ஷரீஃபினுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், வஸயுஜன்னபுல் அத்கா. யாரை சொல்கிறார்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். ஒரு உயர்ந்த இரையச்சமுடைய நபர், அவருடைய சதகா, அவர்களுடைய உயர்தரமான ஈகை குணம், மற்றவர்களை அடிமைகளை விடுவிப்பதில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனித்துவம் பெற்றிருந்தார்கள். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட சொர்க்கம் செல்லக்கூடிய உயர்ந்த ஒரு நபித்தோழர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட ஏராளமான சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக இஸ்லாத்தை தழுவினார்கள். குறிப்பாக சொல்ல போனால் அஷ்ரத்துல் முபஷ்ஷரா, சொர்க்கம் இவர்களுக்கெல்லாம் உண்டு என்று ரசூலுல்லாஹ் ஒரே ஹதீஸில் சொன்ன 10 சஹாபாக்களில் 6 சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக இஸ்லாத்தை ஏற்றார்கள். உயர்தரமான ஒரு நபித்தோழர். எந்த அளவிற்கு அதிகமான நற்குணங்கள் என்று சொன்னால், அபூபக்கர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களா என்றால் நிச்சயமாக அந்த மதம், அந்த மார்க்கம் இஸ்லாம் உண்மையானதாக தான் இருக்கும் என்று விரும்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் ஏராளமான சஹாபாக்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த நற்குணங்களை பெற்ற அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சூரா, அந்த சூராவினுடைய கடைசியில் அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ் அந்த அபூபக்கரை பொருந்திக் கொண்டார். அல்லாஹ் அந்த அபூபக்கரை பொருந்திக் கொள்கிறார். இந்த சூராவிற்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பற்றி பேசுகிறார். முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள், வல்லைலி இதா யக்ஷா, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சிறப்பை அல்லாஹ் வரிசைப்படுத்துகிறார். வல்லுஹா வல்லைலி இதா சஜா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை அல்லாஹ் வரிசைப்படுத்துகிறார். அல்லாஹ் அந்த சூராவில் சொல்வார், வலசூஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா, நபியே நீங்கள் பொருந்திக் கொள்ளும் அளவு அல்லாஹ் உங்களுக்கு அதிகமான உபகாரங்களை, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகளை மறுமையில் தருவார். நீங்கள் அதை பொருந்திக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சொன்னார். அபூபக்கர் விஷயத்தை அல்லாஹ் சொன்னார், வலசூஃப யுர்தா, அபூபக்கரே அல்லாஹ்வே உங்களை பொருந்திக் கொள்வார், அல்லாஹ்வே உங்களை பொருந்திக் கொள்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே! அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் 2 பயணங்களை ஒரு உயர்ந்த பயணமாக ஆக்கி வைத்தார். அதில் முதலாவது பயணம் ஹிஜ்ரத், இரண்டாவது பயணம் மிஅராஜ். இந்த 2 பயணங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த மகத்துவம் பெற்ற பயணங்கள். அந்த பயணங்களில் மிஅராஜ் என்ற பயணத்திற்கு அல்லாஹ் தஆலா வானவர் தலைவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை தேர்ந்தெடுத்தார். தரைவழி பயணமான ஹிஜ்ரத்திற்கு அல்லாஹ் தஆலா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தேர்ந்தெடுத்தார். எந்த சஹாபிக்குமே கிடைக்காத ஒரு உயர்ந்த வாக்கியத்தை பெற்றார்கள். இதனால் தான் ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வில் ரசூலுல்லாஹி
ரசூலுல்லாஹ்விடம் அனுமதி கேட்பார்கள். எல்லா சஹாபாக்களையும் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக ஹிஜ்ரத் செய்ய அனுமதிப்பார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அனுமதி மறுக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் கடைசியாக அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரிடத்தில் இந்த விஷயத்தை சொன்ன பொழுது, அபூபக்கர் அவர்களே, அல்லாஹ் எனக்கு அனுமதி தந்து விட்டான், நான் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று உடனே கேட்பார்கள். உடனே கேட்கிறார்கள் ஆசையோடு அபூபக்கர் அவர்கள், யா ரசூலுல்லாஹ் அஸ்ஸஹபத யா ரசூலுல்லாஹ், அஸ்ஸஹபத யா ரசூலுல்லாஹ், நானும் உங்களோடு வரலாமா, நானும் உங்களோடு வரலாமா என்று ஆசையோடு கேட்ட அபூபக்கருக்கு சொல்வார்கள், ஆம், நீங்களும் என்னோடு வாருங்கள், நீங்களும் என்னோடு ஹிஜ்ரத் செய்யுங்கள். அல்லாஹ் அக்பர். இந்த வார்த்தையை கேட்டவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுகை இருக்கிறதே, எப்படி எப்படி தேம்பி அழுதார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஏதோ ஒரு சிரமத்தில் ஏதோ ஒரு உயர்ந்த விஷயத்தை பறிகொடுத்து ஒரு மனிதர் கவலையினால் அழுவதை போன்று அதிகமான அழுகை தேம்பி தேம்பி அழுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதைதான் சொல்லுவார்கள், ஒரு மனிதனுடைய ஆனந்தத்தில் ஆனந்த கண்ணீர் என்பது சில சொட்டுகள் தான் வரும். ஒரு மனிதர் ஆனந்தத்தில் பெருமிதத்தில் சந்தோஷத்தில் அழுகிறார் என்று சொன்னால் ஒரு குறைவான அழுகை தான், ஒரு மிகப்பெரிய அழுகையாக இருக்காது. ஆனால் ஒரு மனிதர் இப்படியும் அழ முடியுமா, ஒரு சந்தோஷத்தில் ஒரு மனிதனுடைய அழுகை இப்படியும் இருக்குமா என்று ஆச்சரியப்படும் அளவிற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அழுதார்கள். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு உயர்ந்த பயணம், அவர்களுடைய உயிர் பறிக்கப்படும் என்ற ஒரு கோரமான சூழ்நிலை மக்காவில் நிலவுகிறது. அவருடைய தலையை கொன்று வருபவர்களுக்கு 100 சிவந்த ஒட்டகம் என்ற அறிவிப்பு இருந்த போது அவர்களை பாதுகாப்பாக கொண்டு சேர்ப்பது என்பது ஒரு உயர்ந்த பணி. அந்த அமானிதத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கரங்களில் ஒப்படைக்கிறார். இந்த சஹாபிக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அபூபக்கர் அவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த எல்லா அமல்களையும் தந்து விடுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த எல்லா அமல்களையும் நான் தந்து விடுகிறேன். நீங்கள் ரசூலுல்லாஹோடு பயணித்த அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தில், குறிப்பாக சௌர் என்ற அந்த குகையில் நீங்கள் ரசூலுல்லாஹோடு நடந்து கொண்ட விதம் இருக்கிறது, அந்த வாக்கியத்தை, அந்த ஒரு அமலை மற்றும் எங்கள் தாருங்கள், நான் வெற்றி அடைந்து விடுவேன் என்று சொல்வார்கள். சங்கையானவர்களே, ஒரு சாதாரண பயணம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலையில் ஏறுகிறார்கள். ஏறும் பொழுது கரடு முரடான மலை, புனிதமான அவருடைய கரங்களில் ரத்தம் வருகிறது. இதை பார்த்து கொண்டு ஒதுக்க முடியாத அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாயகமே ரசூலுல்லாஹ் அவர்களே, என் அருமை தோழரே, நீங்கள் என்னுடைய முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள் என்று தன்னுடைய நபியை தன்னுடைய முதுகில் வைத்தவர்களாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மலையின் மீது ஏறுகிறார்கள். அந்த மலையினுடைய குகை வந்த பிறகு ரசூலுல்லாஹ் அவர்களே, நீங்கள் வெளியே நில்லுங்கள், நான் உள்ளே சென்று சுத்தம் செய்கிறேன் என்று எல்லா ஓட்டைகளையும் அடைத்து அந்த குகையை பரிசுத்தப்படுத்துகிறார்கள். இறுதியாக தன்னுடைய மேலாடையையும் எடுத்து எல்லா ஓட்டைகளையும் அடைக்கிறார்கள். ஒரே ஒரு ஓட்டை மட்டும் அடைக்க முடியாமல் இருக்கிறது. நாம் கேள்விப்பட்ட வரலாறு தான். சங்கையானவர்களே, ரசூலுல்லாஹ் மீது அவர்கள் வைத்திருந்த அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? தன்னுடைய உயிர் முக்கியம் அல்ல, என்னுடைய உயிர் எனக்கு முக்கியம் அல்ல, ஆனால் என்னோட ரசூலுல்லாஹ் மீது எந்த விதமான ஒரு சிறு துரும்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது, ஒரு சிறிய பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதில் உறுதியான ஈமானை கொண்டிருந்தார்கள். ஈமானிற்கு உதாரணம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஈமான் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனிதனுடைய தக்வா எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனிதனுடைய அஹ்லாக் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனிதனுடைய அதப், ஒரு ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும், ரசூலுல்லாஹோடு நடந்து கொள்ளக்கூடிய விதம் எப்படி இருக்க வேண்டும், ரசூலுல்லாஹ் மீது வைக்க வேண்டிய முஹப்பத் எப்படி இருக்க வேண்டும், இஸ்லாத்தை ஷரியத்தை பின்பற்றுவதில் நாம் எப்படிப்பட்ட உறுதியை மேற்கொள்ள வேண்டும் என்ற எல்லா பாடங்களுக்கும் ஒரு முன்மாதிரி தலைவர், ஒரு ஒப்பற்ற தலைவராக திகழ்ந்திருக்கிறார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சொல்லுவார்கள், இந்த இஸ்லாத்தினுடைய இந்த பிரம்மாண்டமான 160 கோடி மக்கள் முஸ்லிம்கள், இவர்களுடைய அடிப்படை அஸ்திவாரம் இருக்கிறது 2 நபர்களுடைய தியாகம். 2 நபர்களுடைய தியாகம் தான் அஸ்திவாரமாக இருக்கிறது. எப்பயுமே பில்டிங் மேல அழகா தெரியும், அஸ்திவாரம் வெளியில தெரியாது. எல்லா நிறுவனங்களுக்கும் வீடுகளுக்கும் எல்லாத்துக்கும் இது பொருந்தும். அஸ்திவாரம் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த அஸ்திவாரம் சரியாக இருந்தால்தான் அந்த பில்டிங்களுடைய தரம் நிலைத்திருக்கும். அஸ்திவாரம் எப்ப வெளியே தெரியறதில்லை. அதே மாதிரி உண்மையான உழைப்பாளிகள், உண்மையான அடிப்படையான அந்த நபர்கள் வெளியுலகிற்கு தெரிய மாட்டார்கள். சங்கையானவர்களே, இஸ்லாத்தை அல்லாஹ் நிறுவி இருக்கிறார். 2 நபர்களுடைய ஒப்பற்ற தியாகம். அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ரசூலுல்லாஹ் முதலாக அறிமுகப்படுத்திய போது தன் செல்வத்தை முழுமையாக ஒப்படைத்தார்கள். நாயகமே, நீங்கள் விரும்பியவாறு செலவழித்துக் கொள்ளலாம். 2வது நபர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, மிகப்பெரிய செல்வந்தர், ஒரு மிகப்பெரிய வணிகர். தன்னுடைய வாழ்க்கையை, தன் செல்வத்தை, தன் நேரத்தை, தன் குடும்பத்தை அனைத்தையும் தீனுக்காக, ரசூலுல்லாஹ்விற்காக ஒப்படைத்தார்கள். அல்லாஹ் தஆலா அதை கொண்டு இந்த இஸ்லாம் என்ற கட்டிடத்தை அல்லாஹ் விசாலப்படுத்தினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்லுவார்கள், அபூபக்கர் சொல்லுவார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு 3 விஷயங்கள் ரொம்ப பிடித்தமானது. முதலாவது விஷயம், நான் உங்களோடு இருக்க வேண்டும். முதலாவது விஷயம், நான் உங்களோடு இருக்க வேண்டும். 2வது விஷயம், உங்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும்.
உங்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவது விஷயம், நான் உங்களோடு இருப்பதை நான் விரும்புகிறேன். நாளை மறுமையிலும் சங்கையானவர்களே, ரசூலுல்லாஹோடு இருக்கும் பாக்கியத்தை பெற்ற அந்த நபித்தோழர் இன்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உறங்குகிறார்கள், அவர்களோடு இருக்கும் பாக்கியத்தை பெறுகிறார்கள். நாளை மறுமையிலும் ரசூலுல்லாஹோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார்கள். சங்கையானவர்களே, இப்படிப்பட்ட நபர்கள் தான் பொறாமைப்பட தகுதியானவர்கள். தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்டார்கள்? நான் விரும்பியிருந்தால் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் என்னுடைய வாழ்க்கை இதுதான், நான் இப்படிதான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு வரைமுறையோடு வாழ்ந்தார்கள். அவர்கள் ரசூலுல்லாஹ் மீது வைத்திருந்த அளவு கடந்த பாசம், அந்த பிரியம் தான் அவருடைய மிகப்பெரிய வாழ்க்கையின் வெற்றிக்கு ரகசியம் என்பதை நாம் உணர வேண்டும். ஹிஜ்ரத்தின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் அபூபக்கர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பதற்றத்தோடு செல்கிறார்கள். சிறிது நேரம் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் செல்கிறார்கள், சிறிது நேரம் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் வருகிறார்கள். நாயகம் கேட்பார்கள், அபூபக்கரே, ஏன் முன்னால் செல்கிறீர்கள், ஏன் பின்னால் வருகிறீர்கள், ஒரு பதட்டமாக இருக்கிறீர்களே? ரசூலுல்லாஹை பார்த்து சொல்லுவார்கள், நாயகமே, ரசூலுல்லாஹ் அவர்களே, உங்களுக்கு முன்னால் யாரையும் விரோதிகள் இருப்பார்களோ அவர்கள் உங்களுக்கு ஏதாவது சிரமம் கொடுத்து விடுவார்கள் என்ற பயத்தில் நான் முன்னேறி சென்று விடுகிறேன். பின்னாலிருந்து யாராவது தாக்கி விடுவார்களா, பின்னாலிருந்து யாராவது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி விடுவார்களோ என்ற கவலையில் நான் பின்னாலும் வருகிறேன் என்றார்கள். ஒரு உயர்ந்த ஒரு நபி தோழர், ஒரு உயர்ந்த நற்குணத்திற்கு சொந்தக்காரராக அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்து அத்துகா, இந்த உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய இரையச்சம் உள்ள நபர் என்று அல்லாஹ் தன் திருமறையில் அறிமுகப்படுத்திய நபி தோழர் தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களை நீங்கள் சஹாபி இல்லை என்று சொன்னால் காஃபிர். ஏன்? அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், அந்த காரை சௌருக்கு வரலாற்றை அல்லாஹ் பேசும்போது சொல்கிறார், லிசாஹிபிஹி, ரசூலுல்லாஹ் தன் சஹாபியிடம் சொன்னார்கள், தன் உற்ற தோழரிடம் சொன்னார்கள், லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, அபூபக்கரே, நீங்கள் கவலைப்படாதீர்கள். கவலை இரண்டு விதம் இருக்கிறது. தன்னை பற்றி இருந்தால் அது பயம், ஹவுஃப், ரசூலுல்லாஹ்வுக்கு ஆகிவிடக் கூடாது என்ற கவலை அவர்களுக்கு இருந்தது. அதனால்தான் அல்லாஹ் அந்த வாசகத்தை தேர்ந்தெடுத்தான். லா தஹஸன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், என் உயிருக்கு ஏதும் ஏற்படாது, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற ஒரு உயர்ந்த வாசகத்தை சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் நமக்கு வெற்றியாக திகழக்கூடிய உயர்ந்த சஹாபாக்களில் பெருமை மிக்க முதல் ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை வரலாற்றை இன்னும் அதிகமான விஷயங்கள் நாம் வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம். அல்லாஹ் அந்த வாக்கியத்தை நமக்கு தருவானாக. அவரிடமிருந்து பெறக்கூடிய படிப்பினைகளை சரியான முறையில் பெற்று நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ளக்கூடிய உயர்ந்த வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நல்குவானாக.